நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? நாம் ஏன் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெற வேண்டும்? மகரிஷிகளுடைய அருள் சக்திகளை நாம் தியானத்தில் எடுக்க வேண்டியவருடைய அவசியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. தியானம் செய்தால் நல்லது என்றுதான் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நல்ல குணங்கள் அன்பாக, பண்பாக, அறிவாக, தெளிந்த நிலையில் செயல்படக்கூடிய நம்முடைய நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்கள் எதனால் மாறுபடுகின்றது? எந்த காரணத்தினால் அந்த குணங்கள் எல்லாம் கெடுகின்றது என்பது நமக்கு தெரிவதில்லை. ஒரு பழமோ மற்ற நிலைகளோ நீடித்த நாள் வைத்திருந்தால் அது கெட்டுவிடுகின்றது. அது காலத்தினால் ஏற்படக்கூடிய நிலைகள். ஆனாலும் நம்முடைய குணங்கள், எண்ணங்கள் கெடுவது எப்படி என்றால், அதைத்தான் குரு இந்த உபதேசத்திலே நமக்கு தெளிவாக தெரிய வைக்கின்றார். முதலிலே சொன்னது போன்று நாம் பண்புடன் இருக்கின்றோம், அன்புடன் இருக்கின்றோம், பரிவுடன் இருக்கின்றோம். மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் செய்கின்றோம். நாம் தவறை செய்யவில்லை. ஆனால் இந்த தீமை, கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை என்று சொல்லுகின்றமே, இவைகளினால் மற்றவர்கள் சிரமப்படுகின்றார்கள். சந்தர்ப்பத்தில் நாம் அதை அறிய நேருகின்றது அல்லது உற்று பார்க்க நேருகின்றது. என்றால் பண்பு கொண்ட நாம் அவர்களை அணுகி, உனக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று அவருடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டறிந்துதான் அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம். இது மனிதனின் நல்ல குணங்களைத்தான் காட்டுகின்றது. ஆக மனிதன் என்ற நிலையில் இப்படி பண்பும் பரிவு கொண்டு பாசத்துடன் தான் வாழவும் செய்ய முடியும். ஆனால் அந்த மற்றவர்கள் படக்கூடிய துயரத்தையும் அல்லது மற்றவர்களை துயரப்படுத்தும் செயல்களை செயல்படுத்துவோர், அதாவது மற்றவர்களை துன்புறுத்தி, கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி மகிழ்ந்து வாழக்கூடியவர்களை நாம் பார்க்க நேருகின்றது அல்லது தெரிந்து கொள்ள நேருகின்றது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா என்று நாம் அதை கூர்ந்து கவனிக்கின்றோம். அதை பார்த்து இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு இவர்கள் துன்பத்தை கொடுக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இப்பொழுது சொன்னமே, துயரப்படுவோர், துயரப்படுத்துவோர், இப்படி உற்று நோக்கப்படும் பொழுது நாம் நல்ல பண்புடன், அன்புடன், பரிவுடன் நமக்குள் வளர்த்து கொண்ட நல்ல குணங்களுடன் இவைகள் இணைந்து விடுகின்றது. அதைத்தான் முதலிலே இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆக மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறான நிலைகள் அல்லது வேதனைப்பட்ட உணர்வுகள் நம் நல்ல குணத்திலே பட்ட பின் என்ன ஆகின்றது? அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். உதாரணமாக, நாம் கீழே விழுந்து விட்டோம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவன் நம்மை எழுந்திருக்க விடாதபடி மேலும் மேலும் நம்மை அடித்துக் இருந்தால் எப்படி இருக்கும்? அதைப்போல மனிதனாக உருவாக்கி நம் நல்ல குணங்களில் ஒரு வேதனைப்படுவனுடைய அவன் படும் கஷ்டங்களை அந்த அன்புடன், பண்புடன், பரிவுடன் நாம் பார்க்கப்படும் பொழுது, அதே சமயத்தில் அவனை இன்னொருவன் அவ்வாறு வேதனைப்படுத்துகிறான் என்ற இந்த ரெண்டு குணங்களையுமே நுகரப்படும் பொழுது, நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களில் இது பட்ட பின் அந்த நல்ல குணங்கள் எல்லாம் பதறுகின்றது, பலவீனம் அடைந்து விடுகிறது. இப்படி செய்கின்றார்களே என்று. ஆக முதலிலே சொன்னது போல் கீழே தள்ளிவிட்டு அவன் மேலே ஏறி உட்கார்ந்து அடித்தால் அது எப்படிப்பட்ட துன்பமாக இருக்குமோ, இதை போல மனிதனை உருவாக்கிய அந்த நல்ல அணுக்கள் அனைத்தும் வேதனையுடன் துடிக்க தொடங்கிவிடும். அதனால்தான் நமக்கு அந்த பதட்டமும், பயமும், அந்த வேதனையும் வருகின்றது. அந்த வேதனையுடன் துடிக்கப்படும் பொழுது நாம் கீழே இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அங்கே மேலே அமர்ந்து அவன் தள்ளுவது இங்கே கீழே தள்ளும் நிலையாகவே வரும். மனிதன் இன்னொருவனுக்கு தீங்கு செய்கிறான் என்றால் அந்த தீங்கு செய்வனை விட்டு பார்க்கப்படும் பொழுது
அதனால் பாதிக்கப்படுவன் பதறி அழுவதையும் பார்க்க நேருகின்றது. அவன் நல்ல குணங்கள் கொண்டு நம் நல்ல குணங்களில் அது இணைத்து விடுகின்றது. அந்த தீமை செய்வோன் இவனை காக்கும் உணர்வுகளும் அதனால் இவன் பதறும் உணர்வுகளும் இந்த ரெண்டு உணர்வும் கலந்து வெளிப்படுவதை நாம் நுகர்ந்து அறியப்படும் பொழுது நம் நல்ல குணங்களுடன் இது இரண்டுமே இணைந்து விடுகின்றது. இது ஒரு சந்தர்ப்பம்தான். ஆனால் இதுவே அடுத்து மீண்டும் இதே போல் இன்னொரு சந்தர்ப்பம் ஆனால் நம்மை அறியாமலே இது என்ன உலகம், நல்லதை செய்தாலும் இப்படி ஒரு துன்புறுத்தக்கூடிய உலகமாக இருக்கின்றதே என்று நாம் நல்ல அன்புடன் பண்புடன் நல்ல குணங்களை பேசிக் கொண்டிருந்தவர்களை தவறு செய்வோரை பற்றியும் தவறு செய்து அதனுடைய விளைவுகளை பற்றியும் நம்மை அறியாமலே அந்த தவறுகளையே பேச வைக்க தொடங்குகிறது. இது சகஜம்தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு டேப்பிலே இனிமையான பாடலை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பதிவு செய்யும் பொழுது அதிலே இடையூறாக இடைமறித்து சில எதிர்மறையான விகாரமான ஒளிகளும் சேர்ந்து பதிவாகிவிட்டால் அந்த நல்ல பாடலுடைய இனிமையை அது மாற்றி வருகிறது. நம்மால் அதை திரும்ப கேட்க முடிவதில்லை. இதை போலத்தான் நாம் நல்ல குணங்கள் என்று சொல்கின்றமே அது இனிமை வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் டேப்பில் எப்படி மற்ற விகாரமான ஒளிகள் சேர்ந்து பதிவானதோ இதை போல நாம் நல்ல குணங்களுக்குள் அன்புக்குள் பரிவுக்குள் பாசத்திற்குள் பிறப்படும் துயரங்களும் பிறர் துயரப்படுத்துவோர் உணர்வுகளும் நம் உயிரால் ஜீவ அணுவாக இதையும் அதையும் இணைத்து உருவாக்க செய்யப்படும் பொழுது அவன் பதறிய உணர்வுகளும் இவன் அடக்கி தாக்கிய உணர்வுகளும் நம் நல்ல குணங்களோடு இணைந்து அந்த நல்ல குணங்களுடைய செயலை மாற்றி ஏனென்றால் நாம் உற்று பார்க்கின்றோம் அல்லவா, நல்லவனுக்காக நம் எண்ணங்கள் பரிவுடன் செல்லுகின்றது. அவன் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனை கலக்கின்றது. ஆனால் தவறு அவனை அடித்து வேதனைப்படுத்துவனை பார்க்கப்படும் பொழுது ஆக்ரோஷம் வருகின்றது. ஆனால் நாம் தவறு செய்தோமா என்றால் இல்லை. ஆனால் நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் இப்படி உற்று நோக்கிய உணர்வுகள் அந்த நல்ல உணர்வுடன் இரண்டர கலந்து அந்த அணுக்களுடைய செயலையை முழுமையாக இழக்கத் தொடங்கிவிடுகின்றது, இலக்கை செய்து விடுகின்றது. ஆக அந்த டேப்பிலே பதிவு செய்யப்படும் போது மற்ற விகாரமான ஒளிகள் அதற்குள் பதிவாகாமல் தடுக்க வேண்டும் அல்லவா, அப்பொழுதுதானே இனிமையாக கேட்க முடியும். இதை போலதான் நல்ல குணங்களுடன் இதை போல தீமைகள் இணைந்து அது பதிவாகாது தடுக்க ஒரு சக்தி வேண்டும் அல்லவா. நல்ல குணங்களை பலவீனப்படுத்தாதபடி நல்ல குணங்களை செயலிழக்க செய்யாதபடி ஒரு சக்தி வேண்டும் அல்லவா. நம்மை அறியாமலே பதற்றமடையும் அந்த நிலைகளை தடுக்க வேண்டும் அல்லவா. அது போன்ற இதையெல்லாம் அடக்கிய மாற்றிய நல்ல குணங்களை செயலிழக்க செய்யும் தன்மைகளை எல்லாம் மாற்றிய இதையெல்லாம் மாற்றி பழகிய நல்ல எண்ணங்களுக்கு வலு கொடுக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல்களை பெற்றவர்கள் தான் ரிஷிகள் ஞானிகள். இந்த துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். இங்கே நல்ல குணங்களுடன் வேதனையும் வேதனைப்படுத்தும் உணர்வுகளும் எப்படி இணைகின்றதோ இதை போன்று அந்த துயரப்படும் உணர்வுகளுடன் அந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை நாம் இணைத்தோம் என்றால் அந்த நல்ல குணங்கள் செயலிழந்து வலுவிழந்து பலவீனம் அடைகின்றதல்லவா. அந்த நல்ல குணங்களுக்கு நல்ல அணுக்களுக்கு இந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வு வலு கொடுத்து ஊட்டம் கொடுத்து அதுக்கு உரமிட்டது போன்று ஆகி இந்த தீமை செய்யக்கூடிய எண்ணங்களை அல்லது வேதனைப்படுத்தும் எண்ணங்களை அது வலுவிழக்க செய்கின்றது, அதை பலவீனப்படுத்துகின்றது. நல்ல குணங்களை தீமையான குணங்கள் எப்படி பலவீனப்படுத்துகின்றதோ இதை போன்ற அறிஞானிகளுடைய உணர்வுகள் தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை அதை இணைக்க அதை பலவீனப்படுத்தி நல்ல குணங்களை காத்து நம்மை தெளிவாக்குகின்றது. உதாரணமாக வெறும் தங்கத்தை நாம் நகையாக செய்ய முடியாது. ஒரு தகடாக வேண்டும் என்றால் செய்யலாம். நகை செய்ய வேண்டும் என்றால் அதில் வெள்ளி செம்பு பித்தளை இவைகளை இணைக்க வேண்டும். ஆனால் அந்த நகையவை அழித்துவிட்டு மீண்டும் இன்னொரு நகை செய்ய வேண்டும் என்றால் அதில் கலந்த செம்பு வெள்ளி பித்தளை இவைகளை ஆவியாக அது கரைத்து மாற்றிவிட்டு மீண்டும் அந்த பரிசுத்தமான தங்கத்தோடு அது சிறிதளவு அவைகளை இணைத்துதான் நாம் அழகாக நகை செய்ய முடியும். இல்லை என்றால்
இப்படி அழித்து அழித்து நகை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் தங்கத்தினுடைய தரம் குறைந்து செம்பு, பித்தளை, வெள்ளி இவைகள் தான் கூடிவிடும். இதுபோன்றுதான் நம்மிடம் வைத்திருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்குள் பிறிதொரு தீமை செய்யக்கூடிய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து விட்டால் அதை நாம் அழித்து அதை நாம் மாற்றி அமைக்கவில்லை என்றால் நல்ல குணத்தையே, நல்ல பண்பையே, நல்ல செயலையே நம்மையே அது மாற்றி விடுகின்றது. இப்படித்தான் நம்முடைய நல்ல குணங்கள் மாறுகின்றது, நல்ல பண்புகள் மாறுகின்றது. நல்ல செயல்களை நம்மால் செய்ய முடியாதபடி என்னால் முடியவில்லை என்று கடைசியில் நாம் சொல்லக்கூடிய நிலையும் வருகின்றது. அதை தங்கத்திலே அவர்கள் திரவத்தை ஊற்றி அதை எப்படி பரிசுத்தப்படுத்துகின்றார்கள், இதை போன்று நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா குணங்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை, மகரிஷி உணர்வுகளை, ஞானி உணர்வுகளை இணைத்து 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 அந்த தீமையின் செயலை நாம் மாற்றி அமைத்து அந்த தங்கம் எப்படி பளிச்சிட்டு பரிசுத்தமாக இருக்கின்றதோ இதை போன்று நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகளை ஞானிகள் உணர்வு கொண்டுதான் தூய்மைப்படுத்த முடியும். அந்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலைக்குத்தான் இந்த தியானமே செய்கின்றோம். அதற்குத்தான் ஞான குருவர்கள் இந்த தியான பயிற்சியை நமக்கு கொடுக்கின்றார்கள். அது தியானம் என்றால் என்னமோ ஏதோ என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. நம் குணங்களை, நம் பண்புகளை, நம் நல்லதை காக்கக்கூடிய சக்தி, தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சக்தி என்பதை இதில் தெளிவாக்குகின்றார்கள்.